இந்த வட மாநிலத்தவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் போலீஸ் மேலேயே இந்த அளவுக்கு வயலன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாளைக்கு பின்னா பொதுமக்கள் கிட்டேயும் இவங்க வயலன்ஸ் காட்ட மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? நம்ம போலீஸே வந்துட்டு இது பண்ணிட்டோம், தமிழ்நாட்டில் இருக்க போலீஸே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எதிர்த்துட்டோம், இவங்க என்ன பொதுமக்கள் தானே, இவங்களையும் நம்ம மிரட்டலாம்னு சொல்லி நாளைக்கு பின்ன இதுவே ஒரு கிரைம் சீனாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இது சின்னதுலேயே முடக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே. இது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி என்னோட சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது என்னோட சைட்லேருந்து நான் சொல்லும்போது, ஒவ்வொரு வட மாநிலத்தர்கள் தமிழ்நாடுக்குள்ளே வரும்போதும் அதை ஏஜென்சி மூலியமாக தான் கொண்டு வரப்படுறாங்க. அந்த ஏஜென்சி முதல்ல வந்துட்டு விசாரிக்கணும், இவங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்கான்ட்டு, ஏதாச்சும் ஒரு கேஸ் அப்படின்றது இருக்கான்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் கேஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொண்டு வரக்கூடாது. அப்படி இன்கேஸ் ஏஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்றப்போ எந்த கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு சேர போகிறாங்க, அந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸை செக் பண்ணணும். ஸோ மற்ற சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுறீங்களா, ஸோ அதே போல் ஹிந்திக்காரங்களுக்கும் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இவங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கிரிமினல்